உகாதி பண்டிகை. உகாதி பண்டிகைக்கு இன்னும் 5 நாள் தான் இருந்தது. ஊர் தலைவியான மகிக்கழகு ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டு, எல்லாரும் கவனமா கேளுங்க, இன்னும் 5 நாள்ல உகாதி பண்டிகை வரப்போகுது இல்லையா? அந்த உகாதி பண்டிகைக்கு கோவிலுக்கு வர எல்லாருக்குமே நாம உகாதிக்கு செய்யற பச்சடியை எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த பச்சடியை செய்ய வேண்டிய பொறுப்பு சிச்சு கிட்ட இருக்கு. எப்படியும் உன்கிட்ட மாந்தோப்பு இருக்குல்ல, மாங்காய்க்கும் பஞ்சம் இருக்காது. சிச்சு காக்கா சந்தோஷமா காலர் எகிற விட்டு, தேங்க்ஸுங்க மகி, இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்ததுக்கு. எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் நானே அந்த பச்சடியை பண்ணிடுறேன். என்ன மாதிரி இங்க பச்சடியை பண்ண யாருக்கு தெரியும்? நான் கொடுக்கற பச்சடியை சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அடுத்த வருஷம் பண்டிகைக்கு கூட போகாது. உண்மைதான் சிச்சோ, நீ மாங்காயை போட்டு பச்சடி செஞ்சு கொடுக்கற அளவுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. அங்க பக்கத்திலேயே மரத்தோட கிளையில பன்னு கிளி புஜ்ஜி குருவி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ரகசியமா, டேய் பன்னு, இந்த சிச்சு ஆண்டி ரொம்ப ஓவரா பண்றாங்கடா. அவங்களுக்கு பச்சடி பண்ணவே வராது. அவங்க தோட்டத்து மாங்காய் புளிப்பா நல்லா இருக்கும், அதனால அந்த பச்சடி நல்லா இருக்கு. ஆனா இவங்களை விட யாராலையும் பெரிய பச்சடி செய்ய முடியாதுன்னு எப்படி அவங்க பொய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரு. ஆமா புஜ்ஜி, அவங்களுக்கு எதுவுமே செய்ய வரலனாலும் தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற திமிரு அவங்களுக்கு. டேய், நாம பச்சடி பண்ணலாமா? நாம சூப்பரா பச்சடி பண்ணி அவங்க மானத்தை வாங்கிடலாம்டா. பன்னு அதை கேட்டு ஷாக் ஆயிட்டான். ஐயோ, மாங்காய் பச்சடியா? அந்த பச்சடி செய்யறது சாதாரண விஷயமா? அதுல உப்பு புளிப்பு இனிப்பு காரம்னு எல்லாம் சரியா இருக்கணும். அதுலயே சிச்சு ஆண்டிக்கு அவங்களுக்குன்னு மாந்தோப்பு இருக்கு. அவங்க அந்த மாங்காவை போட்டு செய்வாங்க. நம்ம சந்தையில மாங்காய் போய் வாங்கலனாலும் நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. அத பத்திலாம் நீ கவலைப்படாதடா. காட்டுக்குள்ள ஒரு மாமரம் இருக்கு. நான் அடிக்கடி இந்த மாமரத்தை பாப்பேன். அந்த மாமரத்துல காய் ரொம்ப நல்லா இருக்கும். அதை போட்டு இந்த தடவை நாமளே மாங்காய் பச்சடியே பண்ணிடலாம். நீ தைரியமா ஆண்டிக்கு சேலஞ்ச் விடு. ஓகே ஓகே, ஆண்டியோட திமிருக்கும் நாம ஒரு பிரேக் கொடுக்கணும் இல்லையா? பன்னு திடீர்னு எழுந்துச்சு நின்னு சத்தமா சொன்னா, மஹி பாட்டி, ஒரு நிமிஷம். இந்த வருஷம் பண்டிகைக்கு ஆண்டி மட்டும் பச்சடி பண்றதில்ல, நாங்களும் பச்சடி பண்றோம். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருமே அதை கேட்டு ஷாக் ஆனாங்க. சிச்சு காக்கா விழுந்து விழுந்து சிரிச்சுது. என்னடா சொன்ன பன்னு, நீங்க பச்சடி பண்றீங்களா? பால் குடிக்கிற வயசு கூட தாண்டல பச்சடி பண்றாங்களாமா. என்னெல்லாம் பீட் பண்ண உங்களால முடியாது. போய் பால் குடிச்சு படுத்து தூங்குங்க. நான் வேணா பச்சடி பண்ணிக்கிறேன். அப்போ புஜ்ஜி ரொம்ப கோவமா, சரிங்க அத்தை, பண்டிகை நாள் வருதுல்ல, அன்னைக்கு நீங்களும் பச்சடி பண்ணுங்க, நாங்களும் பச்சடி பண்றோம். யார் பண்ண பச்சடி நல்லா இருக்குன்னு மஹி பாட்டியே சொல்லட்டும். சேலஞ்சுக்கு வரீங்களா? சேலஞ்சா? சேலஞ்சில் மட்டும் நான் தோத்துட்டா என் தோட்டத்து மாங்காய் எல்லாத்தையும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். மகிக்கழகு சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, எல்லாருமே பச்சடி பண்ணுங்க. பண்டிகை அன்னைக்கு நான் சாப்பிட்டு பாக்குறேன். யாரு பச்சடி நல்லா இருந்துச்சோ அவங்களுக்கு தான் பிரைஸும் கூட. சரி, இப்போ மீட்டிங் ஓவர். அடுத்த நாள் காலையில பன்னு பூச்சி 2 பேரும் ஆளுக்கு ஒரு கூடை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனாங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்தான். புஜ்ஜி, அந்த மரம் எங்க இருக்கு? என்னால நடக்க முடியல. 1 மணி நேரமா இந்த காட்டுலயே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதோ பன்னு, அந்த மலை இருக்குல்ல, அதை தாண்டி போனா அந்த மரம் இருக்கும். போன மாசம் நான் அந்த மரத்துல பார்த்தப்போ நிறைய காய் இருந்துச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அவங்க ஒரு மரத்துக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. பன்னு, இதுதாண்டா அந்த மாமரம், அதோ அங்க இருக்கு பாரு. பன்னு அந்த மரம் பெருசா இருக்கிறத பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். என்னது, இதுதானே நீ சொன்ன மரம்? ஆமா, ஏண்டா என்ன ஆச்சு? அப்போ பன்னு கிளி புஜ்ஜியோட மண்டையில கொட்டி, என்ன புஜ்ஜி, பெரிய மரம், நிறைய காய் இருக்கும் அப்படின்னு ஏதேதோ பில்டப் கொடுத்த, எங்க சின்னதா பிஞ்சு கூட தொங்க மாட்டேங்குது. வெறும் இலை மட்டும்தான் இருக்கு. இந்த வீணா போன மரத்தை நம்பி என்னை இவ்வளவு தூரம் கூட்டிக்கிட்டு வந்தியா? அப்போ புஜ்ஜியும் மரத்தை நிமிந்து பார்த்து, அட, ஒரு பிஞ்சு கூட இல்ல, உண்மைதான். ஆனா நான் அன்னைக்கு பார்த்தப்ப அவ்வளவு காய் இருந்துச்சே. யாரு கண்ணு பட்டுச்சோ இல்ல குரங்கு ஏதாவது எடுத்துட்டு போச்சோ? குரங்கும் இல்ல, எதுவும் இல்ல. இந்த கடவுள் தான் எனக்கு இப்படி எல்லாம் பண்றான் போல தெரியுது. உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்த பாரு, என்ன நானே அடிச்சுக்கணும். இப்ப நாளைக்கு பச்சடிக்கு மாங்காக்கு என்ன பண்றது? அந்த சிச்சு ஆண்டி முன்னாடி வர சேலஞ்ச் பண்ணிட்டேனே. சரிடா, அழாத. வேற எங்கேயாச்சும் மாமரம் இருக்கான்னு போய் பார்க்கலாம் வா. 2 பேரும் காடு முழுக்க தேடினாங்க. எங்கேயுமே வேற மாமரம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு சாயந்தரம் நேரம் ஆச்சு. ஆத்தங்கரையோரமா 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. பாவம் பன்னு ரொம்ப டயர்டா, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங் பண்ணலான்னு நினைச்சேன். இப்ப அதுவும் முடியாதுன்னு ஆயிப்போச்சு. நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் என் முகத்தை எப்படி காட்டுறது, நீயே சொல்லு புஜ்ஜி.
பாவம் புஜ்ஜியும் ரொம்பவும் கவலைப்பட்டான். ஆனா திடீர்னு அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. டேய் பன்னு, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குடா. மறுபடியும் எந்த காட்டுக்கு என்ன கூட்டிட்டு போற? காட்டுக்குள்ள இல்லடா, நம்ம ஊருக்குள்ளதான். இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம சிச்சு ஆண்டியோட தோட்டத்துக்கு போய் அங்க 2 மாங்காயை திருடிக்கிட்டு வந்துடலாம். அதை வச்சு நாளைக்கு பச்சடியே பண்ணிடலாம். என்ன சொல்ற? அத கேட்டு பன்னுவுக்கு மயக்கமே வந்துருச்சு. என்னது, சிச்சு ஆண்டியோட தோட்டத்துக்கு போய் மாங்காய் திருடிக்கிட்டு வரதா? மாட்டோம், நம்மள அவங்க மாங்காய் தோப்புலயே தொங்க விட்டுருவாங்க. தெரியாம போகலாண்டா, நாளைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி மானம் போக கூடாதுல, தைரியமா இரு. அன்னைக்கு ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். பன்னு புஜ்ஜி 2 பேருமே பூனைங்க மாதிரி சத்தமே போடாம மெதுவா சிச்சு காக்காவோட மாந்தோப்புக்கு வந்தாங்க. அங்க இருந்து மாங்காய்களை திருடிக்கிட்டு போறதுக்காக. புஜ்ஜி, இங்க எவ்வளவு மாங்காய் இருக்குல்ல, இதுல ஒன்னே ஒண்ணு பறிச்சா கூட நமக்கு பச்சடிக்கு போதும். சீக்கிரமா ஒண்ணு பறிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம வேகமா ஓடிடலாம். சரிடா பன்னு, நான் மரத்துல ஏறி பறிச்சு கீழே போடுறேன், கீழே இருந்து கேட்ச் பிடிச்சுக்கோ. அப்படி புஜ்ஜி மரத்துல மாங்காய் பறிக்கிறதுக்காக போனப்போ திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. பன்னு பயந்து போய், ஐயோ பேய், புஜ்ஜி இங்க பேய் இருக்கு. டேய், அது பேய் இல்லடா, யாரோ நல்லா படுத்து தூங்கி கொரட்டை விடுறாங்க. 2 பேரும் மரத்துக்கு கீழே பார்த்தப்போ அங்க ஒரு கட்டில்ல கையில ஒரு பெரிய குச்சிய பிடிச்சுக்கிட்டு சிச்சு காக்கா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு தோட்டத்துக்கு அவளே காவலுக்கு இருந்தா. அட கடவுளே, சிச்சு ஆண்டி இங்கேயே படுத்திருக்காங்க புஜ்ஜி. அவங்க எழுந்துச்சாங்கன்னா நம்மள கொன்னே போட்டுருவாங்க. நான் உடனே ஓடி போறேன். நீ சும்மா இருடா, அவங்க நல்ல தூக்கத்துல இருக்காங்கல்ல. நான் சைலண்டா 2 காய் மட்டும் பறிச்சுக்கிறேன். புஜ்ஜி மெதுவா மரத்துல ஏறினா. ஒரே ஒரு மாங்காய பறிச்சு கீழே போட்டான். அத பன்னு சரியா கேட்ச் பிடிச்சிட்டான். ஆனா 2வது மாங்காய பறிச்சு கீழே போடும்போது பன்னு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டான். டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டு சிச்சு காக்காவுக்கு தூக்கம் கலைஞ்சது. ஆனா சிச்சு காக்கா கண்ணை திறக்காம, டேய் மாங்காய தொடாதீங்க, கிலோ 100 ரூபாய். பன்னுவும் புஜ்ஜியும் அசையாம சில மாதிரி அப்படியே நின்னுட்டாங்க. சிச்சு காக்கா மறுபடியும் நல்லா தூங்குச்சு. அப்பாடா, தப்புச்சண்டா சாமி, புஜ்ஜி வா ஓடி போயிடலாம். 2 பேரும் அந்த 2 மாங்காயை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடியே வந்துட்டாங்க. உகாதி பண்டிகை அன்னைக்கு காலையில துணிக்குருவி சோட்டுக்கிளி பசங்க மேல கோவமா இருந்தாங்க. டேய் பன்னு, சிச்சு கிட்ட பெட் கட்டினல, நாங்க பச்சடி பண்ண போறோன்னு இப்ப யார் பண்ண போறாங்க? பிளீஸ்மா, நான் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்கறேன், நீ கலந்து கொடுத்துருமா ப்ளீஸ், எங்க மானம் போயிடுமா. சரி சோட்டு, பசங்களோட ஆர்வம் தானே, நம்ம ஹெல்ப் பண்ணலாவா? சோட்டுக்கிளி, துணி, பன்னு, புஜ்ஜி 4 பேரும் சேர்ந்து மாங்காய், வேப்பம்பூ, வெல்லம், உப்பு, மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே கலந்து பச்சடிய செஞ்சாங்க. அப்போ பன்னு அந்த பச்சடிய டேஸ்ட் பண்ணி பார்த்தான். சாப்பிட்டு பார்த்த உடனே, ஆஹா அம்மா, இந்த பச்சடி அமிர்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெட் கட்டினதுல ஜெயிக்க போறது நான் தாமா. இன்னொரு பக்கம் சிச்சு காக்காவும் அதோட வீட்டுல பெரிய பானையில பச்சடிய தயார் பண்ணி ஊர் கோயிலுக்கு கொண்டு போச்சு. ஜனங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்தாங்க. எல்லாரும் புது துணிய போட்டிருந்தாங்க. ஒரு டேபிள்ல 2 பச்சடியும் வச்சுட்டாங்க. ஒன்னு சிச்சு பண்ணது, இன்னொன்னு பன்னு பண்ணது. கிராமத்து ஜனங்களுக்கு பண்டிகைக்கு வாழ்த்துக்கள். இங்க 2 பச்சடி இருக்கு. இதுல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்கு அப்படின்னு நான் இப்ப சொல்ல போறேன். முதல்ல மஹி சிச்சு செஞ்ச அந்த பச்சடியை சாப்பிட்டு பார்த்து, வாவ் சிச்சு, உன்னோட அந்த பச்சடி டேஸ்ட் எப்பவுமே மாறாது. உண்மையிலேயே இன்னைக்கும் பச்சடி ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப சிச்சு காக்கா பெருமையா, அது என் தோட்டத்து மாங்காவோட பவர். இப்ப அந்த பசங்க செஞ்ச பச்சடியை சாப்பிட்டு பாருங்க, எப்படியும் கேவலமா தான் இருக்கும். மஹிக்கழகு பன்னு புஜ்ஜி 2 பேரும் செஞ்ச அந்த பச்சடிய சாப்பிட்டு பாத்துச்சு. கண்ணை மூடிக்குச்சு. அந்த சுவைய ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ மஹிக்கழகு ஆச்சரியமா, அட என்ன இது அதிசயமா இருக்கு பசங்களா, நீங்க பண்ண பச்சடிக்கும் சிச்சு பண்ண பச்சடிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே. சேம் டு சேம் இருக்கே. என்னது, அவங்க பண்ணது நான் பண்ணது ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சிச்சு காக்கா பச்சடி டேஸ்ட் பண்ணிட்டு, அட ஆமா, இந்த பச்சடியில இருக்கிற புளிப்பும் அந்த பச்சடியில இருக்கிற புளிப்பும் ஒரே மாதிரி இருக்கு. டேய் பன்னு, நீங்க பச்சடிக்கு மாங்காவை எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? பன்னு பயந்துகிட்டே, அது அது காட்டுல இருந்து ஆண்டி, காட்டுல ஒரு மாமரம் இருக்கே. ஆமா ஆண்டி, அந்த மாமரத்தோட காயும் உங்க மாமரத்தோட காயும் டேஸ்ட்ல ஒரே மாதிரி இருக்கும், நல்லா புளிப்பா இருக்கும். எது எப்படியோ 2 பேரும் பண்ண பச்சடி நல்லா இருக்கு. 2 பேரும் இந்த பெட்ல வின்னர்ஸ் தான். எல்லாருக்குமே நீங்க பண்ண பச்சடியே கொடுங்க. பசங்க வந்தவங்க எல்லாருக்குமே பச்சடிய பங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு காக்கா மனசுல, என்ன இது ஆச்சரியம், அவங்க செஞ்ச பச்சடியும் நான் செஞ்ச பச்சடியும் ஒரே மாதிரி இருக்கு. நேத்து தோட்டத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு, யாரோ வந்த மாதிரி.
எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் என் தோட்டத்துக்கு வந்து மாங்காயை பறிச்சுட்டு வந்திருப்பாங்களோ. அட கடவுளே! சிச்சு காக்கா கோவமா பன்னுவ பாத்துச்சு. சரி சரி, பண்டிகை அன்னைக்கு என்னத்துக்கு சண்டை, ஊருக்காரங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அமைதியா ஆயிடுச்சு. அப்படி திருட்டு மாங்கால செஞ்ச பச்சடி டேஸ்ட் நல்லா இருக்கவும் ஊர்க்காரங்க எல்லாரும் வாங்கி வாங்கி குடிச்சாங்க. சந்தோஷமா பண்டிகை கொண்டாடினாங்க. மணாலியில் சிச்சுவின் பர்கர் பிசினஸ். சிச்சு அவனுடைய வீட்டுல இருக்கிற பழைய பெட்டியை திறந்து அதுல இருக்கிற நோட்டு சில்லறையும் எண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அங்க சோட்டுக்கிளியும் துணிக்குருவியும் வந்தாங்க. என்ன சிச்சு, இவ்வளவு பணத்தை எண்ணி வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு லாட்டரி ஏதாவது அடிச்சுதா? அதெல்லாம் இல்ல துணி, இத்தனை நாளா பணம் சேர்க்கணும்னு வயிற்றுக்கு கூட சரியா சாப்பிடல. இப்ப என்கிட்ட 50,000 ரூபாய் இருக்கு. இதை வச்சு ஊர்ல நல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாவ், சூப்பர் ஐடியா சிச்சு. என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற? பியூட்டி பார்லர் வைக்க போறியா? பியூட்டி பார்லர் இல்ல சோட்டோ, நம்ம ஊர்ல எல்லாருக்கும் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதான் ஃபுட் பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அப்பதான் பன்னுவும் புஜ்ஜியும் அங்க வந்தாங்க. ஆண்டி, பிரியாணி ஹோட்டல் ஆரம்பிங்க. நான் தினமும் 3 வேளை உங்க கடையிலேயே வந்து பிரியாணி சாப்பிடுறேன். அதெல்லாம் வேணாம் ஆண்டி, அப்புறம் 3 வேளையும் ஃப்ரீயா வந்து சாப்பிட்டு உங்க பிசினஸ க்ளோஸ் பண்ணிடுவான் இவன். ஆண்டி, பேசாம நீங்க இந்த பீட்சா பர்கர் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம்ல? நம்ம ஊர்ல யாருக்குமே இந்த பீட்சா பர்கர் செய்ய வராது. அதனால எல்லாரும் உங்க ஹோட்டலுக்கு வந்து அதை விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அடடா புஜ்ஜி, இவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்துருக்க. உண்மையிலேயே எனக்கு பர்கர் பண்ண வரும். யூடியூப்ல வீடியோ பார்த்துருக்கேன். நாளைக்கே ஊருக்கு நடுவுல ஒரு பர்கர் ஷாப்பை ஓபன் பண்ணிடுறேன். ஆல் தி பெஸ்ட் சிச்சு, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா ஊருக்கு நடுவுல ஒரு கடை வாடகைக்கு பேசிக்கிட்டு இருந்துச்சு கடை ஓனர் கிட்ட. அப்பதான் அந்த ஊரோட ஜமீன்தாரான மஹிக்கழுகு கிட்ட வேலை பார்க்குற குஹவாத்தும் அந்த பக்கமா நடந்து வந்தாங்க. வழிய விடுங்க, ஜமீன்தாரம்மா மஹிக்கழுகு வராங்க, வணக்கம் வைங்க. என்ன சிச்சோ, கடைக்கிட்ட ஏதோ பேரம் பேசிக்கிட்டு இருக்க? புதுசா ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்க போறியா என்ன? ஆமாங்க மஹி, நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்கர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்பதான் ஷாப் ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ, பர்கர் பிசினஸா? அப்படின்னா உன் கடையில செய்யற பர்கர் எனக்கு தான் வரணும். சரி குஹு, நம்ம ஊரோட ரூல்ஸ் என்னன்னு சிச்சுவுக்கு சொன்னியா? இதோ இப்ப சொல்லிடுறேங்கம்மா. சிச்சு, நீ உங்க கடை ஓனருக்கு வாடகை கட்டுறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு வரி கட்டணும். அதுதான் இந்த ஊரோட ரூலு. அதை கேட்டு சிச்சு காக்கா ஷாக் ஆகி, என்னது வரியா? அப்படின்னா டாக்ஸா? நான் ஏன் சொந்த பணத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், நடுவுல உங்களுக்காக எதுக்கு நான் டாக்ஸ் கட்டணும் சொல்லுங்க? மஹிக்கழுகு கோவமா, என்ன சிச்சு, இந்த ஊரு ஜமீன்தாரம்மானா என்னையும் எதிர்த்து பேசுறியா? இந்த ஊரோட காத்து சுவாசிச்சாலோ இந்த ஊர் தரையில யார் நடந்தாலோ எல்லாருமே எனக்கு வரி கட்டி தான் ஆகணும். அதுலயும் கடை வைக்கிறவங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் வரி கொடுத்துதான் ஆகணும். மாசம் 10,000மா? எனக்கு அவ்வளவு லாபமே வராதே. இது அநியாயம். நான் 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவையே நீ எதிர்த்து பேசுவ? என்னை எதிர்த்துக்கிட்டு உன்னால இங்க வியாபாரம் செய்ய முடியாது. இப்பவே உன் புள்ளைய கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளியில போ. இனிமே உன்னால இங்க வியாபாரம் எல்லாம் ஆரம்பிக்க முடியாது. இனிமே உனக்கு இந்த ஊர்ல இடம் கிடையாது. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். சிச்சு காக்கா ரொம்பவும் வருத்தத்தோட, சரிங்க மஹி, உங்க ஆணவம் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குதுன்னு நான் பாக்குறேன். நான் என் புள்ளைய கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளியில போறேன். ஆனா எங்க போனாலும் என் திறமையால நான் அங்க வாழ்ந்து காட்டுவேன். சிச்சு காக்கா கவலையா வீட்டுக்கு போய் புள்ள பன்னுவ கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டே வெளியில போனா. துணி சோட்டு எவ்வளவு தடுத்தாலும் அவ கேட்கவே இல்ல. இப்படியே நிறைய மாதங்களும் போயிடுச்சு. ஊர்ல குளிர்காலம் தொடங்குச்சு. இந்த வருஷம் குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு நாள் காலையில லூசி, சோட்டு, துணி 3 பேரும் ஒரு இடத்துல குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. குளிர் சாதாரணமா இல்ல. பாவம், இந்த குளிர்ல சிச்சு எங்க போனாலோ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காளோ. இந்த ஊரை விட்டு போயே 6 மாசம் ஆச்சு. ஆமா துணி, அவ சாபம் அந்த மஹிக்கழுக சும்மா விடவே விடாது. சிச்சு இல்லாம ஊர்ல எந்த கலையும் இல்ல. அப்ப லூசிக்கு ஏதோ ஞாபகத்துக்கு வந்துச்சு. அட, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சிச்சு போகும்போது புது போனை வாங்கி ஒரு நம்பரையும் கொடுத்தா. அந்த நம்பரை கொடுக்க மறந்துட்டேனே. அப்படியே லூசி, அப்ப முதல்ல போன் பண்ணு, அவ எப்படி இருக்கான்னு கேக்கலாம். லூசி உடனே அவளுடைய போனை எடுத்து சிச்சு கொடுத்த நம்பரை டயல் பண்ணி கால் பண்ணப்போ அந்த பக்கம் சிச்சு, ஹலோ சிச்சு, ஸ்பெஷல் ஸ்னோ பர்கர். உங்களுக்கு சிக்கன் பர்கர் வேணுமா இல்ல பன்னீர் பர்கர் வேணுமா? லூசி புறா ஆச்சரியமா, சிச்சு, நான் லூசிடி, என்ன பர்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சிச்சு காக்கா சந்தோஷமா, லூசி எப்படி இருக்க? துணி சோட்டு எப்படி இருக்காங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அப்ப துணி போனை வாங்கிக்கிட்டு,
சிச்சு, நாங்க நல்லா தான் இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஆமா, என்ன நம்பர் இது? வேற ஸ்டேட் நம்பர் மாதிரி தெரியுது. டோனி, நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியுமா? மணாலி, ஹிமாச்சல் பிரதேசத்துல பனிக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னது, மணாலியா? அங்க ஏண்டி போன? நம்ம ஊர்ல தான் என்ன பர்கர் பிசினஸ் பண்ண அந்த மகி விடலல, அதனால அங்கிருந்து நேரா மணாலிக்கு வந்துட்டேன். இங்க குளிர் அதிகம், இங்க பர்கர் ஷாப் ஓபன் பண்ண. இந்த குளிர்ல சுட சுட பர்கர் சாப்பிட எல்லாரும் விரும்புறாங்க. எனக்கு நிறைய வருமானம் வருது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இப்போ நான் லட்சாதிபதி. வாவ், சூப்பர் சிச்சு, கடைசில எப்படியோ நீ ஜெயிச்சு நின்னுட்ட. டோனி, உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. பேசாம நீங்க எல்லாரும் பசங்களை கூட்டிக்கிட்டு மணாலி வரீங்களா? உங்களுக்கு டூருக்கு ஆகுற செலவு, சாப்பாடு செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நான் தான் ஸ்பான்சர். இத நீ சொல்லணுமா? நாளைக்கே பேக்கப். அடுத்த நாள் காலையில துணி, சோட்டு, லூசி அவங்க பிள்ளைங்களான புஜ்ஜி, பன்னு எல்லாருமே மணாலிக்கு கிளம்புனாங்க. அவங்க மணாலி ட்ரெயின்ல ஏறி உக்காந்து 1 மணி நேரம் ஆச்சு. அம்மா, மணாலியில ஐஸ்கிரீம் கிடைக்குமா? இல்ல மணாலி ஐஸ்கிரீம்குள்ள தான் இருக்குமா? எனக்கு பசி அடிக்குது. டேய், ட்ரெயின்ல ஏறி 1 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள உனக்கு பசியா? அங்க சிச்சு ஆண்டி உனக்காக பர்கர் கொடுப்பா, இரு. பன்னு, மணாலியில பனி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாம அங்க ஸ்னோமேன் பண்ணலாம், சரியா? எனக்கு ஸ்னோமேன் வேணாம், சிக்கன் மேன் தான் வேணும். அந்த பர்கரை எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு என் நாக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. 2 நாள் பயணத்துக்கு அப்புறமா அவங்க மணாலி வந்து சேர்ந்தாங்க. அங்க பயங்கரமா பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற மரம், வீடு எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி வெள்ளையா தான் தெரிஞ்சுது. குளிர் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஐயோ, என்ன குளிருது, நான் உறைஞ்சு போயிடுவோம் போலியே. அங்க பாத்தீங்களா, அங்க லைட் போட்ட ஒரு போர்டு இருக்கு பாருங்க. சிச்சூஸ் ஹாட் பர்கர், டேஸ்ட் ஆஃப் ஹெவன். அதுதான் சிச்சுவோட ஷாப். எல்லாரும் அந்த ஷாப்குள்ள போனாங்க. அங்க கவுண்டர்ல சிச்சு காக்கா கோட் சூட் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்களுக்கு ஒரு 10 பர்கர் கொடுப்பீங்களா? சிச்சு காக்கா திரும்பி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்ததுமே, டோனி, சோட்டு, லூசி எல்லாரும் வந்துட்டீங்களா? வெல்கம் வெல்கம். சிச்சு காக்கா வேகமா ஓடி வந்து எல்லாரையுமே கட்டி பிடிச்சுக்கிச்சு. எல்லார் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. சிச்சு, உன்னை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு ஸ்டைலிஷா மாறிட்ட. இந்த ஷாப்ல இவ்ளோ கூட்டம் இருக்கு. சூப்பர் சிச்சு. அதுல என்ன இருக்கு சோட்டோ, அன்னைக்கு மகிகளுக்கு என்ன ஊரை விட்டு அனுப்பலனா நான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். கஷ்டப்படுறவங்களுக்கு எங்க போனாலும் வெற்றிதான். ஆண்டி, உங்க சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா அங்க சுட சுட ரெடி ஆகுற பர்கரை கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? என்னால பசி தாங்க முடியல ஆண்டி, ப்ளீஸ். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, டே பன்னு, இனிமே உன் பசி குறையல. சரி சரி, வாங்க வாங்க. சின்னோ, விஐபி டேபிள் கிட்ட இவங்க எல்லாரையுமே உட்காரவை. எல்லாரும் கதகதப்பா இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போய் உக்காந்தாங்க. அப்ப சிச்சு காக்கா அவளே அவங்க எல்லாருக்காகவும் சுட சுட பர்கர் செஞ்சு கொண்டு வந்தான். அந்த ஒவ்வொரு பர்கரும் டபுள் சைஸ்ல இருந்துச்சு. பன்னு அந்த பர்கரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். பன்னு அந்த பர்கரை சுத்தி சுத்தி பார்த்து சிச்சு கிட்ட, ஆண்டி, என்ன இந்த பர்கர் இவ்வளவு பெருசா இருக்கு? நம்ம ஊர்ல இந்த பர்கரை 10 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கலாம். இது மணாலி ஸ்பெஷல் ஜம்போ பர்கர். இந்த குளிருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது, நல்லா சாப்பிடு. பன்னு ஒரு பெரிய பீஸ சாப்பிட்டான். அவன் முகத்துல பல்ப் எரிஞ்சுது. ஆஹா, ஓஹோ ஆண்டி, பர்கர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல காரமா, சூடா, சீஸியா. நான் பேசாம தினமும் மணாலிக்கு வந்துருவா ஆண்டி. புச்சி சிரிச்சுக்கிட்டே, டேய் பன்னு, மெதுவா சாப்பிடுறா, தொண்டையில மாட்டிக்க போகுது. உண்மையிலேயே சிச்சு, பர்கர் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இவ்வளவு டேஸ்டா எப்படி செய்யற? ஒண்ணு இல்ல சோட்டு, இங்க கிடைக்கிற ஃப்ரெஷ் இலைய வச்சு ஒரு சாஸ் ரெடி பண்றேன். அந்த சாஸால தான் இந்த பர்கருக்கு அவ்வளவு டேஸ்ட். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில பனியில வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பனியை பார்க்கும்போது பன்னுவுக்கு அது வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி தோணுச்சு. அதனால அதை எடுத்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். ஆனா அது வெறும் ஐஸ் கட்டி. ஐயோ அம்மா, ஆண்டி, இந்த ஐஸ்கிரீம்ல ஸ்வீட்டே இல்ல, பல்லு மட்டும் உறைஞ்சு போச்சு. பல்லெல்லாம் வலிக்குது. டேய் பைத்தியமாடா நீ, அது ஐஸ்கிரீம் இல்லடா, அது ஸ்னோ. ஐஸை யாராவது அப்படியே சாப்பிடுவாங்களா? பார்க்க வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல, அதான் ஏமாந்துட்டேன். இன்னொரு பர்கர் சாப்பிட்டா மட்டும்தான் இந்த குளிர் என்ன விட்டு போகும். வாங்க உள்ள போலாம். எல்லாரும் பன்னு சொன்னது கேட்டு பயங்கரமா சிரிச்சாங்க. அன்னைக்கு நாள் பூரா பனியில விளையாடி ராத்திரி வீட்டுல கேம்ப் ஃபயர் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. 3 நாள் அவங்க மணாலியில நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரம். சிச்சு, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ இவ்வளவு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத பார்த்து. மஹிக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ வயிறெறிஞ்சே செத்துருவா. அவ என்ன பண்ணா எனக்கு என்ன டோனி,
என் வேலையை என் பாட்டுக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க எல்லாரும் வந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்க, பர்கர் ஃப்ரீ தான். ஃப்ரீ தானே ஆண்டி? அப்ப நாளைக்கு என்ன மறுபடியும் வரேன். எல்லாரும் ட்ரெயின்ல ஏறினாங்க. பாத்தியா டோனி, திமிர் எப்பவுமே ஒருத்தங்களை அழிக்கும், விடாமுயற்சி ஒருத்தங்களை ஜெயிக்க வைக்கும். உண்மைதான் சோட்டு, சிச்சு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, யாராவது நம்மள அடக்கி ஆள முயற்சி பண்ணாங்கன்னா நாம சோர்ந்து போகாம நம்ம திறமையையும் உழைப்பையும் நாம போட்டோம்னா நிச்சயமா வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு நாம வருவோம்.